கடந்த சில தினங்களுக்கு முன்பாக துபாயில் சுற்றி வளைத்து கைது செய்யப்பட்ட பஸ் லலித் இன்றைய தினம் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றான். பாதாள உலக குழுவின் மிக முக்கியமான ஒரு தலைவராக செயற்பட்டு பல்வேறுபட்ட குற்றச்செயல்களை இலங்கையிலும் இலங்கைக்கு வெளியேயும் நடத்திய பஸ் லலித் குறித்து மிக அதிர்ச்சிகரமான பல தகவல்களை போலீசார் வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த கைது நடவடிக்கையை அடுத்து மேலும் பல பாதாள உலக குற்றவாளிகள் கைது செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கெகல் பத்ர பத்மேவை என்ன செய்வது என்பது குறித்து நீதிமன்றம் விடுத்துள்ள மிக முக்கியமான அறிவிப்பு, கனேமுல்ல சஞ்சீவ படுகொலை தொடர்பான வழக்கின் விசாரணைகள் தீவிரமடைந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக பாதாள உலக குழுவினுடைய குற்றவாளிகள் சிக்கும் சூழ்நிலையில் அடுத்து இது இலங்கை அரசியல் களத்திலும் எதிரொலிக்கலாம் என்பது பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. இந்த நிலையில் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய மிக கொடூரமான பஸ் லலித் தொடர்பில் போலீசார் வெளியிட்டிருக்கக்கூடிய திடுக்கிடும் சம்பவங்களையும் அது சார்ந்த பல்வேறுபட்ட விடயங்களையும் இந்த காணொலியில் பார்க்கலாம். கடந்த சில தினங்களுக்கு முன்பாக பஸ் லலித் என்று சொல்லக்கூடிய ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களின் சூத்திரதாரிகள் அவர்கள் இலங்கையில் பல குற்றச்செயல்களை நடத்தினாலும் கூட துபாய், மலேசியா, இந்தோனேசியா, சிங்கப்பூர் என பல இடங்களுக்கு தங்களை நகர்த்தி கொண்டு அல்லது அங்கிருந்தபடி உத்தரவுகளை பிறப்பித்து இலங்கையில் ஒருவரை படுகொலை செய்வது, ஒருவரை கடத்தி செல்வது, ஒருவரை தாக்குவது, சித்திரவதை செய்வது, கப்பம் கோருவது என பல விடயங்களை அவர்கள் இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு சென்ற பின் கூட ஒரு கட்டமைப்பு ரீதியாக ஒழுங்கமைக்கப்பட்ட கட்டமைப்பு குற்றச்செயல்களினூடாக நிறைவேற்றி வந்திருக்கக்கூடிய பல முக்கியஸ்தர்களை இலங்கையினுடைய குற்றப்புலனாய்வுத்துறையும் போலீசாரும் அண்மை காலமாக நாடு விட்டு நாடு சென்று கைது செய்து வருகின்றார்கள். இதை தொடர்ச்சியாக பார்வையிட்டு வருகின்றோம். ஏனெனில் பாதாள உலக கும்பலினுடைய கிளைகள் இலங்கையில் இருந்தாலும் அதன் தலைகள் உலகெங்கும் பறந்து காணப்படுகின்றார்கள். இந்த சூழ்நிலையில் தான் மிக கொடூரமான குற்றவாளியான பஸ் லலித் சில தினங்களுக்கு முன்பாக துபாயில் கைது செய்யப்பட்ட போதும் அவனை இலங்கைக்கு கொண்டு வருவதற்கு பல்வேறுபட்ட சிக்கல்களும் சிரமங்களும் காணப்பட்டன. அவற்றையெல்லாம் நிவர்த்தி செய்த பின்னர் இன்றைய தினம் கட்டுநாயக்க விமான நிலையத்தினூடாக பஸ் லலித் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார். துபாயிலிருந்து இன்றைய தினம் நாட்டுக்கு லலித் கண்ணங்கர தொடர்பான போலீஸ் பிரிவினரால் இன்று நடத்தப்பட்ட சிறப்பு ஊடக சந்திப்பில் இந்த விடயங்கள் தெரிவு செய்யப்பட்ட குழு தொடர்பில் வெளியாக இருக்கின்றது. துபாயில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவியல் செய்த பஸ் லலித் என்ன குற்றங்களிலெல்லாம் ஈடுபட்டான், எந்தெந்த குற்றங்களிலெல்லாம் அவன் தேடப்படும் நபராக இருக்கின்றான் என்பதை போலீசார் அதிர்ச்சியோடு வெளியிட்டிருக்கின்றார்கள். அதாவது 2013ஆம் ஆண்டு முதல் பல குற்றச்சாட்டுக்கள், கொடூரங்கள் பஸ் லலித்தினுடைய பேரில் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் அதில் குற்றவாளியாக இனங்காணப்பட்டிருந்தாலும் கூட ஏறக்குறைய 20 வருட காலமாக அவனை யாராலும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் காணப்பட்டிருக்கின்றது. 2013ஆம் ஆண்டு கன்வெல்ல பகுதியில் கூர்மையான ஆயுதத்தால் ஒருவரை தாக்கி படுகாயப்படுத்தியுள்ளமை. 2021ஆம் ஆண்டு நெலுவந்துடவ தீ வைப்பு சம்பவம். இந்த தீ வைப்பு சம்பவத்தில் 4-5 வீடுகள் முற்றாக தீ வைத்து கொளுத்தப்பட்டிருக்கின்றன. 2021ஆம் ஆண்டு துப்பாக்கிச் சூட்டு முயற்சி, கொலை செய்ய முயற்சி, அதில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான நபர் காயங்களுடன் தப்பியிருந்தார். 2022ஆம் ஆண்டில் கன்வெல்ல தாக்குதல், 2022 கரஸ்புர துப்பாக்கிச்சூடு, 2023ஆம் ஆண்டு பாதுக்கை இரட்டை கொலை, 2 பேரை பாதுக்க பிரதேசத்தில் கொலை செய்தமை, 2024 கன்வெல்லவில் ஒரு கொலை, 2024 நெலுவந்துடுவ பிரதேசத்தில் ஒரு முஸ்லீம் வர்த்தகனுடைய படுகொலை, 2025ஆம் ஆண்டு கொஸ்மவ துப்பாக்கிச்சூடு, 2025ஆம் ஆண்டில் கொழும்புத்துறை கொல்புட்டி துப்பாக்கிச்சூட்டு வழக்கு, 2025ஆம் ஆண்டில் மேகொட கொலை வழக்கு, முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவரை 2025 இறுதிப் பகுதியில் கொலை, 2025ஆம் ஆண்டு மீகொடவில் தப்பிச் செல்வதற்கு வசதியாக வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பிச் சென்றமை ஆகியவற்றில் சந்தக நபராக இவன் பதிவு செய்யப்பட்டிருக்கிறான். நினைத்து பாருங்கள், 2013ஆம் ஆண்டு முதல் இன்று வரை மிக பெரிய அளவிலான படுகொலைகள், கடத்தல்கள், துப்பாக்கிச் சூடுகளை நடத்திவிட்டு இலங்கையில் இருக்கக்கூடிய போலீஸுக்கும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கும் போக்கு காட்டிவிட்டு துபாயில் மறைந்து கொண்டு அங்கு ஒரு ராயபோக வாழ்க்கையை இவன் வாழ்ந்து வந்தான். துபாயில் கைது செய்யப்படும் போது கூட இந்த பஸ் லலித் ஒரு 5 நட்சத்திர விடுதியில் மிகப்பெரிய அளவில் அங்கே ஒரு பார்ட்டி நடைபெற்று கொண்டிருந்தது. 5 நட்சத்திர விடுதியில் துபாயில் இருக்கக்கூடிய
அதிலும் விலை உயர்ந்த தொழிலதிபர்கள் வரக்கூடிய விடுதியில் அங்கு இருக்கக்கூடிய மண்டபத்தை புக் பண்ணி மிகப்பெரிய அளவில் அங்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட போதுதான் இலங்கை போலீசாரும் துபாய் போலீசாரும் இணைந்து அவனை சுற்றி வளைத்து கைது செய்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் இவ்வளவு சம்பவங்கள் ஏறக்குறைய 10 கொலைகள் மட்டும் இந்த பஸ் லலித்தினுடைய பெயரில் பதிவாகி இருக்கின்றன. போதைப்பொருள் கடத்தல், கொலை முயற்சி, உடல் காயத்தை ஏற்படுத்துதல், முக்கியமாக பணம் பறித்தல், வர்த்தகர்கள் அங்கு இருக்கக்கூடிய உள்ளூர் மக்களிடம் மிரட்டி அல்லது அவர்களை கடத்தி வெறுட்டி பணம் பறித்தல், கப்பம் கோருதல் உட்பட மிக கடுமையான குற்றச்சாட்டுகள் இவன் மேல் குற்றம் சுமத்தப்பட்டுள்ள சூழ்நிலையில் இன்று இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டதன் பின்னணியில் இவனோட தொடர்புடைய பஸ் லலித்தோடு தொடர்புபட்ட பல குற்றவாளிகள் இனங்காணப்படலாம் அல்லது பஸ் லலித் சொல்லக்கூடிய வாக்குமூலங்களை வைத்து இலங்கையிலும் இலங்கைக்கு வெளியேயும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பாதாள உலகத்தை சேர்ந்த முதலைகள் அகப்படலாம் என்ற செய்தியும் தற்போது போலீசாரால் பிரகாசமாக வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஏனெனில் மிக முக்கியமான இந்த பஸ் லலித் உயிருடன் பிடிக்கப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் இவன் மீதான பல குற்றச்சாட்டுகள் உறுதிப்படுத்தப்பட்டவை. சந்தேக நபராக குற்றப்புலனாய்வு பிரிவின் காவலில் வைக்கப்பட்டுள்ள பஸ் லலித் சந்தேக நபராக போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ள பஸ் லலித்துடன் தீவிர விசாரணைகளை போலீசார் தற்போது ஆரம்பித்து விட்டார்கள். இந்த காணொலியை பதிவேற்றும் இந்த நேரத்தில் விசாரணை பல்வேறுபட்ட கோணங்களில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக போலீஸ் திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. 2024ஆம் ஆண்டு முதல் இன்டர்போலால் ட்ரெட் நோட்டீஸ் சிவப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டு 42 சந்தேக நபர்களை மிக விரைவாக இலங்கைக்கு கைது செய்து அழைத்து வர முடிந்திருப்பதாகவும் இது எந்த ஒரு காலப்பகுதியிலும் இலங்கையில் இவ்வளவு வேகமாக குற்றவாளிகள் நாட்டுக்குள் கொண்டு வரப்படவில்லை என்பதையும் போலீஸ் திணைக்களம் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆபத்தான நபரான லலித் கண்ணங்கர அல்லது பஸ் லலித் அவர் ஆரம்பத்தில் கண்டக்டராக பஸ் நடத்துனராக தன்னுடைய ஆரம்ப கால பகுதியில் இருந்தவர் என்று கூறப்படுகின்றது. இந்த பஸ் லலித் கைது செய்யப்பட்டதனை வரவேற்று துபாயில் கைது செய்யப்பட்ட உடனேயே கண்வெல்ல, வத்தேகட, மீகொட மற்றும் கலகதர உள்ளிட்ட பகுதிகளில் மக்கள் பட்டாசுகளை வெடித்தும் ஒருவருக்கொருவர் இனிப்புகளை கொடுத்தும் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். பாருங்கள், துபாயில் கைது செய்ய உடனே இலங்கைக்கு கொண்டு வருவதற்கு முன்பே மக்கள் பட்டாசுகளை கொளுத்தி வெடிகொளுத்தி மகிழும் அளவுக்கு ஒரு மிக கொடூரமான குற்றவாளியாக மக்கள் மனதில் பதியப்பட்டிருக்கின்றான். இந்த பஸ் லலித் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட சூழ்நிலையில் மீண்டும் மக்கள் இதுபோன்று அனைத்து குற்றவாளிகளையும் இந்த அரசு கைது செய்து பாதாள உலக குழுவை முற்றாக முடக்க வேண்டும் என்ற செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். அடுத்து கனேமுல்ல சஞ்சீவ கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் வைத்து கோட்டை பகுதியில் படுகொலை செய்யப்பட்டார். அந்த படுகொலையில் சம்பந்தப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பல் உறுப்பினர் கெகல் பத்ர பத்மே இன்றைய தினம் நீதிமன்றத்தில் ஆயர் செய்யப்பட்ட போது செப்டம்பர் 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றத்தில் இன்று வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட சூழ்நிலையில் தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கெகல் பத்ரே பத்மே குற்றப்புலனாய்வுத்துறையால் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இந்த மீண்டும் செப்டம்பர் 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. அதில் மிக முக்கியமான விடயம், பாதாள உலக தலைவரான கனிமுல்ல சஞ்சீவ படுகொலையின் பிரதான சூத்திரதாரியாக செயற்பட்ட கெகல் பத்ர பத்மே காவல்துறை விசாரணைகளின் பின்னர் சர்வதேச இன்டர்போல் உதவியுடன் இந்தோனேசியா இலங்கை காவல்துறையின் கூட்டு முயற்சியில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருந்தார். அதிலும் இன்றைய தினம் கெகல் பத்ரே பத்மே ஆஜர்படுத்தப்பட்ட நீதிமன்றம் தான் கனேமுல்ல சஞ்சீவ நீதிமன்ற வளாகத்துக்குள் நீதிபதியிடம் வாக்குமூலம் அளிப்பதற்காக இருந்த கூட்டுக்குள் வைத்து படுகொலை செய்யப்பட்ட போது அந்த நீதிமன்ற வளாகத்துக்குள் எந்த நீதிமன்றத்துக்குள் வைத்து கனேமுல்ல சஞ்சீவை படுகொலை செய்தார்களோ அதே நீதிமன்றத்தில் இன்று கெகல் பத்ரமேயை ஆஜர்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. அடுத்து அம்பலாங்குடை பகுதியில் விடுதியில் மர்மானம் வரையில் உயிரிழந்த ஒரு நபருடைய சடலம் இன்றைய தினம் மீட்கப்பட்டிருக்கின்றது. இந்த சடலம் ஏறக்குறைய 67 வயதான ரோகன் அரியதிலக் என்பவருடைய தெரிய வந்தாலும் கூட 4 முதல் 5 தினங்களுக்கு மேலாக இந்த சடலம் அப்படியே இந்த கோட்டல் அறைக்குள் மர்மமான முறையில் வைக்கப்பட்டிருக்கின்றது. இவர் உயிரிழந்த பின்னர் ஏன் அதை யாருக்கும் அறிவிக்கவில்லை, சடலம் எதற்காக வெளியேற்றப்படவில்லை, இவர் என்ன காரணத்திற்காக உயிரிழந்தார் என்ற விடயங்கள் எல்லாம் தெரியவில்லை. ஒரு கேண்டீன் நடத்தக்கூடிய ஒரு தொழிலாளியாக இருக்கக்கூடிய இவர் விடுதியில் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். இந்த சடலம் சிதைந்து வீங்கி துர்நாற்றம் வீசிய நிலையில் காணப்படுவதாகவும் போலீசார் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டிருப்பதான செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள்.
எனவே இது சார்ந்த செய்திகள் வெளியாகும் பொழுது இலங்கையில் பாதாள உலக கும்பல்கள் பண பரிமாற்றத்தை பெரிய அளவில் மேற்கொள்வதற்கு, ஏனெனில் பாதாள உலக கும்பல்கள் போதைப் பொருள் வர்த்தகம், பல்வேறுபட்ட சட்டவிரோத வர்த்தகங்கள், என்னென்ன சட்டவிரோத வழிமுறைகளில் பணத்தை பெறலாமோ அத்தனையும் செய்து பார்த்தவர்கள். அவர்களுடைய பண பரிமாற்றத்திற்கு அல்லது அவர்களுடைய பணம் இலங்கையிலிருந்து வேறு பகுதிகளுக்கு கொண்டு செல்லக்கூடிய நடவடிக்கைகள் போன்றவற்றுக்கு குறிப்பாக பல வங்கி அதிகாரிகள் உதவி இருக்கின்றார்கள். அவர்கள் தொடர்பான சில விவரங்களும் கிடைத்திருக்கும் சூழ்நிலையில் இலங்கை முழுவதும் இருக்கக்கூடிய பல வங்கி அதிகாரிகள், வங்கி முக்கியஸ்தர்கள், பாதாள உலக குழுவுடன் தொடர்புடையவர்கள் மீதும் மிக கடுமையான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும், இது தொடர்பில் மிக முக்கியமான நபர்கள் எதிர்வரும் நாட்களில் கைது செய்யப்படலாம் என்ற விசாரணை அறிக்கையையும் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவினர் வெளியிட்டிருக்கின்றார்கள். இவைதான் தற்போது வெளியான மிக முக்கியமான இலங்கையில் இடம்பெற்ற சம்பவங்களாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக இலங்கையில் நடைபெறக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்கள், இது சார்ந்த நிகழ்வுகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். உங்களது கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.